ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோல நான் எத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா, நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க. அண்ட் லெட்ஸ் சே உங்ககிட்ட ஒரு $500 கேபிட்டல் இருக்கு. அந்த $500ல நீங்க லைவ் அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்ணலாமா? இல்ல ஃபண்டட் அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்ணலாமான்ற டிஃபரன்ஸ் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ முடியும்போது உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வந்துரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்க கேபிட்டல் $500 ரொம்ப வேண்டாம். $500 நீங்க பிகினரா இருக்கீங்க. ஒரு $500 வச்சிருக்கீங்க. நீங்க இப்போ லைவ் அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்றதுனா என்ன பண்ணுவீங்க? இந்த $500 எடுத்துட்டு போயிட்டு ஒரு புரோக்கரேஜ்ல டெபாசிட் பண்ணுவீங்க. லெட் இட் பி எக்ஸ்என்எஸ்ஸா இருக்கலாம், இல்ல எக்ஸ்எம் மார்க்கெட்ஸா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச லைவ் புரோக்கரா இருக்கலாம். அதுல போயிட்டு நீங்க டெபாசிட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, உங்க கேபிட்டலே ஒரு $500 தான். இந்த $500ல நீங்க எவ்வளோ பண்ணுவீங்க ஒரு ட்ரேடுக்கு? 20, 30 லெட்ஸ் நீங்க ஒரு $50 பண்றீங்க. $50 பார்த்தீங்கன்னா, ஒரு 10% ஒரு ட்ரேட் நீங்க 10% பண்றீங்கனாலே அதே 10% உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா, உங்களோட ஓன் கேப்பிட்டல்ல தான் அந்த லாஸ் ஆகுது. லைக் லெட்ஸ் சே நீங்க $50 பிளஸ் பண்ணாலும் உங்க ஓன் கேப்பிட்டல்ல தான் பிளஸ் வரப்போகுது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு லாஸ் ஆச்சுனாலும் உங்களோட ஓன் கேப்பிட்டல்ல தான் அந்த லாஸ் போகப்போகுது. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இந்த $500ல வந்து உங்களுக்கு நான் ஃபுல் டைம் பண்ண போறேன் ப்ரோ. இல்லன்னா உங்களுக்கு எனக்கு ஒரு ரீசனபிளான ஒரு அமௌண்ட் வரும்னா, இந்த $500 எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா மந்த்துமே நான் சொல்றேன். கன்சிஸ்டன்ட்டா எடுக்கணும் அப்டின்னா. ஆப்வியஸ்லி உங்களுக்கு பிக்கர் கேப்பிட்டல் வேணும். அந்த பிக்கர் கேப்பிட்டலுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த 500 நீங்க ஒரு 2000 3000 4000 வரைக்கும் நீங்க ஸ்கேல் அப் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு மந்த்லி ஒரு டீசென்ட்டான இன்கம் வரும். இந்த 500 வச்சுட்டே நீங்க எல்லா மாசமும் ஒரு டீசென்ட்டான இன்கமே எடுக்கவே முடியாது. ரியாலிட்டி தான். ஸோ அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இந்த 500 ஃபிளிப் பண்றது, அதெல்லாம் நீங்க நெறைய பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து லாங் டர்ம்ல ஒர்க்கே ஆகாது. ஓகேங்களா? ஸோ அந்த இது ஐடியாவே மறந்துருங்க. இந்த 500 வந்து நான் 10,000 20,000 ஃபிளிப் பண்றேன்னு சொல்லிட்டு. ஸோ இதே 500 இப்ப நான் ஃபண்டட் அக்கவுண்ட் வாங்குனேன்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு வந்து ஹையர் கேப்பிட்டலுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ செகண்ட் விஷயம், எனக்கு ப்ராபபிலிட்டி நெறைய இன்கிரீஸ் ஆகும். இத நான் எடுத்துட்டு போய் ஃபண்டட் அக்கவுண்ட் வாங்கும்போது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10K ஸ்டாண்டர்ட் எவல்யூஷன் வந்து இப்போ 63 இருக்கு. நீங்க புது அக்கவுண்ட் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 20% ஆஃபர் வரும் ஃபன்னிங்கர்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ $63 மைனஸ் 20% உங்களுக்கு $50 வரும். ஓகேங்களா? $50 அதுக்கப்புறம் ஒரு அக்கவுண்ட் உங்களுக்கு 63 வரும். நீங்க ஒரு 8 அக்கவுண்ட் வாங்குறீங்க வச்சுப்போம். ஓகேங்களா? நீங்க 8 அக்கவுண்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 சான்ஸ் இருக்கு. நீங்க அதுலருந்து காசு எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? நீங்க அதுக்காக வந்து நீங்க டைரக்ட்டா போய் 8 அக்கவுண்ட் வாங்குங்கன்னு சொல்லல. ஒரு அக்கவுண்ட் நீங்க கத்துக்க கத்துக்க உங்களுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். அண்ட் ஆல்சோ இதுல நீங்க எவ்வளோ ட்ரேட் பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா $500. நீங்க இதுவே $50 குடுத்து வாங்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா, $10,000 உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? $10,000 உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்குது. பட் இந்த $10,000 ஆக்சஸ் கிடைக்குதுன்றதுக்காக இந்த 10,000மே நம்மளுக்கு ஃபுல்லா ரிஸ்க் எடுக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? ஸோ இதுலயுமே பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் லாஸ் வந்து 10% விச் இஸ் நம்மளுக்கு மேக்ஸ் லாஸ் பார்த்தீங்கன்னா, 10% தான் உங்களுக்கு $1,000 வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரேடுக்கு நீங்க 1% ரிஸ்க் எடுக்குறீங்க. $10,000ல 1%ன்றது $100 கரெக்ட்டுங்களா? ஸோ நீங்க 10 ட்ரேடு கன்டினியூஸா ஒரு லாஸ் பண்றீங்கன்னா தான், அக்கவுண்ட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். கரெக்ட்டுங்களா? அப்பயுமே உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, $50 உங்களுக்கு லாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, நீங்க போட்ட அந்த $50 மட்டும் தான். பட் நீங்க இதுல வெறும் 1 லாஸ் இல்ல 2 லாஸ் பண்ணீங்கனாலே, அந்த $500 நீங்க லைவ்ல போட்டு பண்ணும்போது, இந்த $50 லாஸ் இந்த லைவ் அக்கவுண்ட்ல வந்துரும். பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க $1000 லாஸ் பண்ண அப்புறம் தான், இந்த $50 லாஸே உங்களுக்கு வரும். விச் மீன்ஸ் நீங்க ஒரு ட்ரேடுக்கு 1% ரிஸ்க் எடுக்குறீங்கன்னா, 10 ட்ரேட்ஸ். ஒரு ட்ரேடுக்கு நீங்க 2% ஓகே. எனக்கு வின்னிங் ரேஷியோ அதிகமா இருக்கு 2% எடுக்குறீங்கன்னா, நீங்க 5 ட்ரேட் கன்டினியூஸா லாஸ் பண்ணீங்கன்னா தான் 10% ரவுடவுனே போகும். ஸோ அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, இதுல கேப்பிட்டல் ஹையர் கேப்பிட்டலுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். நீங்க லைவ் அக்கவுண்ட்ல பண்றத விட. ஏன்னா இதுல $10,000 இருக்கு. பட் உங்களுக்கு 10,000மே ரிஸ்க் எடுக்க முடியாது. பட் $1,000 ரிஸ்க் வருது. விச் மீன்ஸ் இங்க உங்களுக்கு கேப்பிட்டலே $500 தான். இதுல உங்களுக்கு டோட்டல் ரிஸ்க் $1,000 வருது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இத விட இதுல ரிவார்டும் அதிகம். ஸோ நீங்க ஒரு 5 அக்கவுண்ட் வாங்குறீங்க. 5 அக்கவுண்ட்ல ஒரு அக்கவுண்ட் நீங்க கத்துட்டு பிரீச் பண்ணிடுறீங்க. ஆப்வியஸ்லி நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா, கண்டிப்பா அத ரூல்ஸ் நீங்க தப்பா ஹேண்டில் பண்ணிட்டு பிரீச் பண்ணிடுவீங்க. பட் செகண்ட் அக்கவுண்ட்ல உங்களுக்கு வந்துரும். பட் செகண்ட் அக்கவுண்ட்லயும் லெட்ஸ் சே நீங்க அன்பார்ச்சுனேட்டா ஃபேஸ் 2ல ஒரு அக்கவுண்ட் ஃபெயில் ஆயிடுறீங்க. 3 அக்கவுண்ட் கண்டிப்பா பாஸ் பண்ருவீங்க. ஸோ நீங்க அந்த ஸ்டேஜ் போம்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, 2 அக்கவுண்ட் பிரீச் பண்றீங்கன்னா, உங்களுக்கு லாஸே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு $100 தான் உங்களுக்கு லாஸா இருக்கும். லெட்ஸ் சே நீங்க $120 கூட வச்சுக்கோங்க. நான் அந்த ஆஃபரே இல்லாமயே நான் சொல்றேன் உங்களுக்கு. $120 தான் உங்களுக்கு லாஸ் ஆகும். பட் நீங்க ஜஸ்ட் ஒரு 10K அக்கவுண்ட்ட பாஸ் பண்ணிட்டீங்க. 10K அக்கவுண்ட் நீங்க பாஸ் பண்ணிட்டு, சிங்கிள் பே அவுட் நீங்க ஃபர்ஸ்ட் பே அவுட் எடுக்குறீங்க. அது நீங்க ஒரு 2% எடுத்தீங்கனாலே
$200 உங்களுக்கு கையில வரும். கரெக்ட்டுங்களா? ஸோ நீங்க இந்த 500ல $200ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 40% ஆல்மோஸ்ட் இல்ல. எக்ஸாக்ட்டா உங்களுக்கு 40%. ஸோ 40% நீங்க பண்ணணும்னா, லெட்ஸ் சே ஒரு ட்ரேடுக்கு நீங்க 2% ப்ராஃபிட் பண்றீங்க இந்த மொத்த கேப்பிட்டல்ல. கிட்டத்தட்ட நீங்க எத்தன ட்ரேட் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. இந்த $200 பண்றதுக்கு. 200% டைப் பண்ணிட்டேன். $200 பண்றதுக்கு. ஸோ இதனால தான் நீங்க ஒரு பிகினரா தான் நான் இப்பயும் சொல்றேன். ஓகேங்களா? நீங்க ப்ராப் ஃபார்ம் தான் பண்ணுங்க. லைவ் அக்கவுண்டே பண்ணாதீங்கன்னு சொல்லல. ஒரு பிகினரா இருக்கும்போது, கண்டிப்பா நீங்க ப்ராப் ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு அந்த என்வைரன்மென்ட்டே நல்லாருக்கும். நீங்க ஒரு டிசிப்ளின் ட்ரேடரா இருப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் பண்றதுக்கு ஸ்பேஸ் நெறைய இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதான் சொன்னேன் கேப்பிட்டல் ஃப்ரீடம். எனக்கு ப்ளாட்ஃபார்ம்ல புடிச்சதே அதான். என்னால இப்போ இந்த $500 இருக்கு. இந்த $500 நான் நெறைய இதுவா பண்ணலாம். இப்ப நீங்க ஒரு பிகினரா இருக்கிறதால, நான் 10K கொண்டு ஒரு 5 சான்ஸ் நீங்க எடுத்து பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்ப நீங்க இதே ஒரு பிகினர் இன்டர்மீடியேட்டா இருக்கீங்கன்னா, 50K போ சொல்லுங்க. 50Kல போனீங்கன்னா, நீங்க 280 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு $50K அக்கவுண்ட் கிடைச்சிரும். ஸோ இதில நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, நீங்க $50K நீங்க ஒரு பே அவுட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. $50K அக்கவுண்ட்ல. ஆ ஃபர்ஸ்ட் பே அவுட்ட நீங்க ஒரு 2% எடுக்கிறீங்கனால, அதுவே உங்களுக்கு $1000 வரும். ஸோ இதே $1000 நீங்க லைவ் அக்கவுண்ட்ல எடுக்கிறதுக்கு யோசிச்சு பாருங்க. எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லிட்டு. லிட்டரலா வந்து 100% நீங்க பண்ணீங்கனாலே $500 தான். நீங்க 200% ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா தான், இந்த $1000 எடுக்க முடியும். பட் இதுல நீங்க ஜஸ்ட் ஒரு 2% பண்ணீங்கனாலே, உங்களுக்கு அந்த $1000 வந்துரும். ஃபன்னட் அக்கவுண்ட்ல சொல்றேன். அண்ட் ஆல்சோ அனதர் நீங்க ஓகே நல்ல ப்ரோ ஆயிட்டீங்கனாலே 100K அக்கவுண்ட் வாங்குறீங்கனாலே $522 தான். நீங்க இந்த $500 லைவ்ல பண்றத ஒரு $22 எக்ஸ்ட்ரா போட்டு நீங்க 100K அக்கவுண்ட் வாங்குனீங்கன்னா, 100K அக்கவுண்ட்ல நீங்க ஜஸ்ட் 3% பே அவுட் பண்ணீங்கனாலே $3000 உங்களுது. இந்த $3000 இதில நீங்க இந்த $500 வச்சு பண்றதுக்கு எத்தன மாசம் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. பட் நீங்க ஒன்ஸ் இந்த 100K பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஒழுங்கா ப்ராப்பரா டிசிப்ளினா பண்றீங்கன்னா, மேக்ஸிமம் 1 மந்த் உங்களுக்கு 1 மந்த்ல இந்த $3000 நீங்க பண்ணிடலாம். ஸோ எனக்கு பிளாட்ஃபார்ம்ல புடிச்ச விஷயம் இதுதான். அந்த $500 நான் லைவ்ல போட்டு எடுக்கிறத விட, அந்த ரிஸ்க்க நான் அக்கவுண்ட்ல போட்டு எடுத்தேன்னா, எனக்கு ரிவார்ட் ரொம்ப அதிகம். நான் இப்பயும் அதான் சொல்றேன். பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ரிஸ்கே கிடையாதுன்னு சொல்லல. பட் இங்க எடுக்கிற ரிஸ்க்ல நீங்க பிளாட்ஃபார்ம்ல எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு லெவரேஜ் அதிகம். ஸோ அந்த பாயிண்ட்ட நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ அதே தான். மெயினான திங் என்னன்னா, உங்களுக்கு $10K அக்கவுண்ட் தரான்னா, 10K $10K நீங்க ரிஸ்க் எடுக்க முடியாது. $100K அக்கவுண்ட் தரான்னா, அதுல $100K ரிஸ்க் எடுக்க முடியாது. டெய்லி நீங்க 5% தான் ரிஸ்க் எடுக்க முடியும். மேக்ஸிமம் லாஸ் வந்து 10% மட்டும் தான் ரிஸ்க் எடுக்க முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப டைட்டான ரிஸ்க்லாம் கிடையாது. ஏன்னா நீங்க நார்மல் அக்கவுண்ட்ல எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? 1% இல்ல 2% எடுக்கிறீங்க. இதுல உங்களுக்கு என்ன இதுலயும் அதே தான் பண்ண போறீங்க. 1% இல்ல 2% தான் ரிஸ்க் எடுக்க போறீங்க. அன்டில் அண்ட் அன்லெஸ் நீங்க ஒரு லூசிங் ஸ்ட்ரீக் போறீங்க. 2% ரிஸ்க் பண்ணி ஒரு 5 நாள் கன்டினியூஸா லாஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு இந்த 10% ப்ராப்ளமே வரும். மத்தபடி நீங்க இல்ல நான் ப்ராப்பரா பண்றேன். ஒரு ட்ரேடுக்கே நான் 0.5% இல்ல 1% தான் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா, 10 ட்ரேட்ல கன்டினியூஸா லாஸ் பண்றீங்கன்னா, உங்க டெக்னிக்கல் தப்பா இருக்கு. எமோஷனலி நீங்க தப்பா ட்ரேட் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்ன அட்வான்டேஜ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க பிகினரா இருக்கும்போது, இந்த $500 இருக்கு பார்த்தீங்களா? நான் இப்பயும் சொல்றேன். ஃபண்டட் மட்டும் தான் பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா ஃபண்டட் வந்து இப்ப இன்னைக்கு இருக்கு. நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. ஓகேங்களா? பட் லைவ் அக்கவுண்ட் என்னைக்குமே இருக்கும். சரி இப்போ ஃபண்டிங் குரூப்ஸ் நல்லா இருக்கு. ஃபண்டட் எக்ஸ் நல்லா இருக்கு. இன்னொன்னு 5 இயர்ஸ் இருக்கு. 3 பேருமே பே அவுட் குடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு ஒரு 2 டூ 3 இயர்ஸ் கழிச்சு குடுப்பாங்களா? இது வந்து ஃபுல் டைம் ட்ரேட் பண்றவங்க சொல்றேன். 2 டூ 3 இயர்ஸ் கழிச்சு குடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின் மார்க் தான். பட் லைவ் அக்கவுண்ட்ல அந்த மாரி கிடையாது. லைவ் அக்கவுண்ட் எப்பவுமே இருக்க தான் போது. நீங்க இப்ப இன்னைக்கு போடுறீங்கன்னா, இன்னைக்கே ப்ராஃபிட் எடுக்க போறீங்க. நான் லைவ் அக்கவுண்ட்ல உங்களுக்கு சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. நீங்க ஃபண்டட்ல நியூஸ் டைம் ட்ரேட் பண்ண முடியாது. லைவ் அக்கவுண்ட் வந்து நியூஸ் டைம்ல ட்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த மாரிலாம் நெறைய இருக்கு. பட் சிம்பிளான விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். நீங்க லெட்ஸ் சே ஒரு 5 அக்கவுண்ட் நீங்க வாங்குறீங்க. 5 அக்கவுண்ட் 10Kல வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். விச் மீன்ஸ் யூ ஹேவ் ஆக்சஸ் டூ லைக் 50K கேப்பிட்டல் நீங்க வச்சிருக்கீங்கன்ற மாரி. 10K நீங்க 5 அக்கவுண்ட் வாங்குறீங்கன்னா. ஸோ 5 அக்கவுண்ட் உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட்க்கு லாஸ் லிமிட் எவ்வளோ? $1000 வந்து ஒரு அக்கவுண்ட்க்கு. 1 அக்கவுண்ட். ஓகேங்களா? அப்ப 5 அக்கவுண்ட் நீங்க பிரீச் பண்றீங்கன்னா, விச் மீன்ஸ் நீங்க $5000 லாஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? நீங்க $5000 நீங்க பிரீச் பண்றீங்கன்றப்போ, இந்த $5000 நீங்க லைவ் அக்கவுண்ட்ல போட்டு பண்ணாலும் உங்களுக்கு இதே நிலைமை தான். 0ல வந்து நிக்கும். ஏன்னா இவங்க ட்ராடவுனும் பார்த்தீங்கன்னா 10% தராங்க. ஓவரால் ட்ராடவுன். ஸோ நீங்க ஒரு 10 அக்கவுண்ட்ட நீங்க பிரீச் பண்றீங்கன்னு வையுங்களேன். 10 அக்கவுண்ட் பிரீச் பண்றீங்கன்னா, $10,000 நீங்க ஃபுல்லா வைப் அவுட் பண்ற கணக்கு தான். ஏன்னா 10K அக்கவுண்ட்ல 10% லாஸ் பண்ணா தான் ஒரு அக்கவுண்ட் பிரீச் ஆகும். இட்ஸ் மீன் $1000.
ஸோ 10 அக்கவுண்ட் பிரீச் பண்றீங்கன்னா, நீங்க $10,000 லாஸ் பண்றீங்க. $10,000 நீங்க லாஸ் பண்ணி 10 அக்கவுண்ட் இதுல பிரீச் பண்றீங்கன்னா, உங்களுக்கு லைவ் அக்கவுண்ட் ட்ரேட் பண்றதுக்கு நாலேட்ஜ் இல்லன்னு அர்த்தம். ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளோதான். அண்ட் ஆல்சோ ஃபண்டட் அக்கவுண்ட் உங்க டிசிப்ளின எக்ஸ்போஸ் பண்ணிடும் நல்லா. இப்ப நீங்க இந்த லைவ் அக்கவுண்ட்ல போட்டு கேம்பிள் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 3 நாள், 4 நாள்ல அக்கவுண்ட் காலியாயிடும். ஃபண்டட் அக்கவுண்டும் அதே தான். இப்ப நீங்க இதே $50 பிரிச்சு ஒரு 4, 5 அக்கவுண்ட் பிரீச் பண்றீங்கனாலுமே நீங்க கேம்பிள் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பிகினரா இருக்கீங்கன்றப்போ, தயவு செஞ்சு ஃபண்டட் அக்கவுண்ட்லயே பண்ணுங்க. இது வந்து நெறைய பேர் இப்ப ஃபண்டட் அக்கவுண்ட் நீங்க பண்ணி பார்த்திருப்பீங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு கத்துக்கிறதுக்குமே சரி, உங்களோட டிசிப்ளினுமே சரி, இந்த ஃபண்டட் அக்கவுண்ட்ல உங்களுக்கு நல்ல ஒரு கேப்பிட்டல் சேர்த்துட்டு, அதை எடுத்துட்டு போய் லைவ்ல ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் சிம்பிளான இது நெறைய பேர் சொல்ல மாட்டாங்க. லெட்ஸ் சே லைவ் அக்கவுண்ட் வந்து $0ல வச்சுக்கோங்க. எதுவுமே நீங்க டெபாசிட் பண்ண வேணாம். ஃபண்டட்ல வந்து லெட்ஸ் சே 100K வச்சிருக்கீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அ ஃபர்ஸ்ட் பே அவுட் வந்து ஒரு $2000 பண்றீங்க. ஓகேங்களா? செகண்ட் பே அவுட் வந்து 4000 பண்றீங்க. தேர்ட் பே அவுட்ல வந்து அகைன் ஒரு மந்த் கொஞ்சம் ரஃப்பா போகுதுன்னு வச்சுக்கோங்க. $2000 நீங்க பண்றீங்க. ஸோ ஓவராலா எவ்வளோ பண்ணியிருக்கீங்க? 4000 பிளஸ் 2000 6000 8000 நீங்க பண்ணிட்டீங்க. இந்த 8000ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃபோர்த் பே அவுட்டோ நீங்க ஆக்சுவலி நீங்க ஃபர்ஸ்ட் பே அவுட் எடுக்கும்போதே என்ன பண்ணுங்க, இந்த $2000ல இருந்து ஒரு 100K ஓட காசு வந்து எடுத்து வச்சுருங்க. விச் இஸ் லைக் ஒரு $600 ரவுண்டா வச்சுக்கோங்களேன். $600 வந்து அக்கவுண்ட் வாங்குறதுக்கு தனியா எப்பவுமே வச்சுருங்க. ஏன்னா, கண்டிப்பா நான் சொல்றேன். ஒரே ஃபண்டட் அக்கவுண்ட் வச்சுட்டு யாராலயுமே சம்பாரிக்கவே முடியாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு நியூஸா இருக்கும். இல்ல மார்க்கெட் நல்லா போகாம இருக்கலாம். நீங்க ஏதாவது எமோஷனலி உங்களுக்கு பெர்சனல் லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துக்கலாம். இல்ல வொர்க் சைடு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். வீட்ல ஏதாவது பிரச்சனையா இருந்து லைக் மைண்ட் கொஞ்சம் சரியில்லாம ஆயிட்டு, அக்கவுண்ட் பிரீச் பண்றதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அக்கவுண்ட் வந்து ஒரே அக்கவுண்ட் நான் பிரீச்சே பண்ணாம இருந்தா அந்த மாரி பண்ண முடியாது. பட் அதுக்காக அக்கவுண்ட் பிரீச் பண்ணி விளையாடிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த $600 பே அவுட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சாரி இந்த $2000 பே அவுட்ல எப்பவுமே ஒரு அக்கவுண்ட் வாங்குறீங்களா, ஃபர்ஸ்ட் பே அவுட்ல இன்னொரு அக்கவுண்ட் வாங்குறதுக்கு அந்த காசு எடுத்து தனியா வச்சுருங்க. செகண்ட் உங்ககிட்ட இப்ப மீதி எவ்வளோ இருக்கு? $1400 இருக்கா? $400 நீங்க செலவு பண்ணிடுங்க. ஓகேங்களா? நீங்க சம்பாரிச்ச காசு, நீங்க அக்கவுண்ட் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி நீங்க எடுத்திருக்கீங்க. $400 செலவு பண்றீங்க. மீதி 1000 அக்கவுண்ட்ல ஆட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? செகண்ட் பே அவுட் அதே கான்செப்ட் தான். திருப்பி 4000 எடுக்கிறீங்க. 2000 சேவிங்ஸ் பண்ணுங்க. ஏதாச்சு கோல்ட்லயோ இதுலயோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்ல ஏதாவது பேங்க்ல வேற ஏதாச்சு இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மீதி $2000 இருக்கு. $1000 செலவு பண்ணுங்க. திருப்பி அந்த 1000 இங்க ஆட் பண்ணி விட்டுருங்க. இன்னும் மீதி இருக்க 1000 அதேதான். இப்ப தேர்ட் பே அவுட் எடுக்குறீங்க. 1000 செலவு பண்ணுங்க. 500 இன்வெஸ்ட் பண்ணுங்க. திருப்பி 500 போடுவீங்க. ஸோ உங்க கேப்பிட்டல் என்ன ஆயிடும்? 0 இருந்த இடத்துல, இந்த இடத்துல வந்து உங்க கேப்பிட்டல் வந்து 2500 ஆயிடும். இது பார்த்தீங்கன்னா வெறும் 3 பே அவுட்ல. ஓகேங்களா? நீங்க வந்து ஸ்பெண்டும் பண்ணிட்டீங்க. $6000 4000 $8000 கிட்ட பே அவுட் எடுத்துட்டீங்க. ஓகேங்களா? $8000 பே அவுட்ல நீங்க கிட்டத்தட்ட ஒரு 6000 ஸ்பெண்ட் பண்ணி 2500 நீங்க டெபாசிட் பண்ணிட்டீங்க. ஸோ, இத கன்டின்யூ பண்ணிட்டே இருங்க. அன்டில் எப்போ வரைக்கும் இது எவ்வளோ நாள் ப்ரோ பண்ணலாம்னா உங்க இஷ்டம் தான். என்ன கேட்டீங்கன்னா, நீங்க லைவ் அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்றீங்க அப்டின்னா, ஒரு 10,000 நீங்க $10,000 லைவ்ல வச்சு பண்றீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்க டிசிப்ளினா பண்றீங்கன்னா, 5 500 டூ $1000 வந்து எல்லா மந்த்துமே எடுக்கலாம். சாரி ஓவரா பண்ணேன். 500 டூ $1000 வந்து எல்லா மந்த்துமே நீங்க எடுக்கலாம். $10,000 நான் சொல்றேன். விச் இஸ் லைக் ஒன் 1% சாரி 5% டூ 10% இது. $10,000 நீங்க பண்ணீங்க. என்ன கேட்டீங்கன்னா 5 டூ 6% 7% பண்ணீங்கனாலே நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். நீங்க வந்து ஒரே மாசத்துல 10% பண்ற, 20% பண்றலாம் போவே போகாதீங்க. ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் சிம்பிள் தான். நீங்க வின் பண்ணோனே யோசிக்காதீங்க. மார்க்கெட்ட சர்வே பண்ண பாருங்க. இப்ப இந்த ஃபண்டட் அக்கவுண்ட்ல நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, 3 மாசம் சர்வே பண்ணியிருக்கீங்க. இந்த 3 மாசம் சர்வே பண்ணதுக்கான ரிவார்டு தான் $8000. ஸோ நீங்க ஒரு 5 பே அவுட் சர்வே பண்ணீங்கன்னா, இது ஒரு கண்டிப்பா ஒரு $10,000 மேல போயிடுவீங்க. கரெக்ட்டா? 5 டிஜிட்ஸ் மேல உங்களுக்கு பே அவுட்டே வந்துரும். ஸோ இந்த இடத்துல இன்கிரீஸ் ஆகும். ஒரு 10,000 வரைக்கும் லைவ்ல சேர்த்துட்டு, ஃபண்டட் ஒரு சைட்ல பண்ணுங்க. லைவ் ஒரு சைட்ல பண்ணுங்க. அவ்வளோதான். நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுல காப்பி பண்ண போறீங்க. நீங்க இதுல போடுறதுல ஒரு பாதி இல்ல லைக் லெட்ஸ் சே நீங்க ஒரு 100K அக்கவுண்ட்ல வந்து கோல்ட் ட்ரேட் பண்றீங்க வைங்க. 1,00,000 போடுறீங்கன்னா, லைவ்ல ஆ 0.2 போதும். 0.2 போதும். 0.2 போட்டு லைவ்ல பண்ணுங்க. அவ்வளோதான். நீங்க ரொம்பலாம்
ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு நீங்க எடுத்த கேபிட்டல வேஸ்ட் பண்ணி வாஷ் அவுட் பண்ணி விட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஸோ லைவ் அக்கவுண்ட்டுக்கும் ஃபண்டடுக்கும் இதான் டிஃபரன்ஸ். நீங்க ஃபண்டடே பண்ணிட்டு இருக்கறனாலும் பண்ணலாம். ஓகேங்களா? பட் நான் சிம்பிளா அதே தான் சொல்றேன். ஃபண்டட் அக்கவுண்ட் இப்ப இருக்கு, நாளைக்கு இருக்கு, ஒரு 1 இயர்க்கு இருக்கும். 3 இயர்ஸ் கழிச்சு இருக்குமான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். பட் லைவ் அக்கவுண்ட் எப்பவுமே இருக்கும். ஸோ ஃபண்டட்ல காசு பண்ணுங்க, கத்துக்கோங்க, டிசிப்ளின தயவு செஞ்சு வளர்த்துக்கோங்க. ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? டிசிப்ளின்டா ட்ரேட் பண்ணுங்க. ரிவார்ட் எடுங்க. லைவ்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு, லைவ் அக்கவுண்ட்லயும் ட்ரேட் பண்ணுங்க. ஃபண்டட்லயும் ட்ரேட் பண்ணுங்க. எப்பவுமே இத வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபண்டட் அக்கவுண்ட் உங்க சைட்ல பண்ண பண்ண உங்க டிசிப்ளின் ட்ரெயின் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி தான் நீங்க இதுலயும் ஃபாலோ பண்ண போறீங்க. இதுல என்ன டிஃபரன்ஸ் இதுல என்ன டிஃபரன்ஸ்னா, ஃபண்டட்ல உங்களுக்கு மேக்ஸிமம் பை வீக்லி பே அவுட் குடுப்பான். இதுல நீங்க வீக்லி வீக்லி நீங்க பண்ற பே அவுட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் டிஃபரன்ஸ் ஓகேங்களா? ஸோ இது பெஸ்ட்டா, இது பெஸ்ட்டான்னு பார்த்தீங்கன்னா 2மே பெஸ்ட்டு தான். பட் பிகினரா இருக்கப்போ உங்களுக்கு என்னன்னா, நீங்க அந்த $500 நீங்க எடுத்துட்டு போய் லைவ் அக்கவுண்ட்ல போடாம ஃபண்டட் அக்கவுண்ட்ல போடும்போது, உங்களுக்கு லெவரேஜ் நெறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் டிஃபரன்ஸு. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு பிகினரா இருந்தா நீங்க காசு எதுல எடுத்துட்டு போய் போடலாம்னு சொல்லிட்டு, ப்ராப்பரா பண்ணுங்க. சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கேட்டீங்கன்னா. இதோ பாருங்க உங்களுக்கு ஒரு 10K $63க்கு உங்களுக்கு ஒரு நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ? ஒரு 6,200, 300 வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்மளுக்கு ஒரு ரூ. 10,00,000 ஆக்சஸ் கிடைக்குது கையில. அந்த ரூ. 10,00,000 அவன் ஒரிஜினல் அமௌண்ட் தரல. சிமுலேட்டட் அக்கவுண்ட் தான் குடுக்குறான். பட் அதில பண்ற ப்ராஃபிட்ஸ் ரியல் தானே உங்களுக்கு. ஸோ அத பார்த்துக்கோங்க. இந்த 10% 5% நீங்க 10% அக்கவுண்ட் இப்ப எடுக்கிறீங்கன்னா போ விடாதீங்க. இந்த 5% டோட்டல் ட்ராடவுன் மைண்ட்ல வச்சுட்டு நீங்க கேம ப்ளே பண்ணுங்க. ஓகேவா? 10% இருக்குன்னா ஏன்னா நெறைய பேரு ஃபண்டிங் புக்ஸ்லயே ஒரு ரிப்போர்ட் போட்டுருக்காங்க. 5% லாஸ் 5% மேல லாஸ் போற 70% அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரீச் தான் பண்றாங்க. ஸோ நீங்க இந்த 10% லாஸ்ன்றத மறந்துருங்க. 5% டோட்டல் லாஸ்ன்றதே வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு நாளைக்கு 1% ரிஸ்க் எடுக்கிறீங்கனாலே, 5 5 டே லூசிங் ஸ்ட்ரீக் போனீங்கன்னா மட்டும் தான் அந்த 5% வரும். ஓகேங்களா? நீங்க 5 டே லூசிங் ஸ்ட்ரீக்கே போக்கூடாது. 1 நாள் போலாம், 2 நாள் போலாம். ஓகேங்களா? திருப்பி 3 டே உங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னா, தயவு செஞ்சு பிரேக் எடுத்துருங்க. 1 வீக், 2 வீக் பிரேக் எடுத்துட்டு பொறுமையா மார்க்கெட் நல்லா இருக்கும்போது ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. தயவு செஞ்சு ப்ளாட்ஃபார்ம்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற என்ன வீடியோ வேணும்னு நீங்க கமெண்ட்ல போடுங்க. நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் ரெகுலரா வீடியோஸ் போஸ்ட் பண்றேன். ஆல்சோ வேற டவுட் இருந்தாலும் கேளுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் கீழ இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பா டிஎம் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நீங்க ஃபண்டிங் வெப்ஸ்ல இப்ப தான் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றீங்கன்னா, என்னோட ரெஃபரல் தரேன். அத யூஸ் பண்ணிக்கோங்க. 5 இயர்ஸ்ல ஓப்பன் பண்றீங்கனாலும் என்னோட ரெஃபரல் தரேன். யூஸ் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க. தேங்க் யூ.